அனைவருக்கும் வணக்கம். 10th எக்ஸாமை வெற்றிகரமாக எழுதி முடிச்சிட்டீங்க. ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறீங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் ரிசல்ட்டும் வந்துட போகுது. இப்போ நமக்கு இருக்கிற பெரிய சந்தேகம் என்னன்னா, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம்? தொடர்ந்து நம்ம படிக்கணும். இப்போ +1 +2 போய் படிக்கலாமா, அல்லது அதுக்கு வேறு ஏதேனும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? என்ன படித்தா +1 +2ல என்ன குரூப் எல்லாம் எடுத்தா நம்ம என்னென்ன ப்ரொஃபஷனுக்கு போகலாம், அல்லது +1 +2 இல்லாம பாலிடெக்னிக், ஐடிஐ இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது நமக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வழியா நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ முதல்ல நம்ம +1 என்னென்ன குரூப் இருக்கு, +1ல அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ்ல என்னென்ன குரூப் இருக்கு, என்ன குரூப் படிச்சா என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம போக முடியும், அல்லது எந்தெந்த ப்ரொஃபஷனுக்கு போனோம்னா நான் என்ன குரூப்பை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ், அதாவது ஹையர் செகண்டரி இல்லாம +1 +2 இல்லாம வேற என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து இந்த காணொலிகளில் பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து இந்த காணொலிகளை, வீடியோகளை பார்த்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதா இருக்கும். முதல்ல நம்ம +1ல என்னென்ன குரூப் எல்லாம் இருக்கு, என்ன இந்த குரூப் படிச்சா என்ன ப்ரொஃபஷன், என்ன மேல டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மேல்நிலை கல்வி, ஹையர் செகண்டரி எஜுகேஷன், அதாவது +1 +2. +1 +2ல 2 விதமான பாடப்பிரிவுகள் இருக்கு. ஒன்று பொது பாடப்பிரிவுகள், அதாவது ஜெனரல் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மொத்தம் 28 குரூப் இருக்கு. ரெண்டாவது தொழிற்கல்வி பாடப்பிரிவுகள், ஒகேஷனல் ஸ்ட்ரீம். இதுல மொத்தம் 12 பாடப்பிரிவுகள் இருக்கு. நம்ம 10th வரைக்கும் 5 பாடங்கள் வரைக்கும் தான் படிச்சிருப்போம். 5 பாடங்களுக்கு 100 மதிப்பெண் வீதம், 500 மதிப்பெண்ணுக்கு நம்ம தேர்வு எழுதியிருப்போம். ஆனா +1 +2 பொறுத்த வரைக்கும் நம்ம 6 பாடம் படிக்கணும். பகுதி 1ல மொழி பாடம். மொழி பாடத்துல நம்ம தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி, உருது, சமஸ்கிருதம், அரபிக்கு, பிரெஞ்சு, ஜெர்மன் இந்த மொழிகள்லாம் இருக்கு. பகுதி 2ல ஆங்கிலம் படிக்கணும். இது கம்பல்சரி, எல்லாருமே இங்கிலீஷ் படிச்சுக்கணும். பகுதி 3ல 4 முதன்மை பாடங்கள் படிக்கணும். நம்ம எந்த குரூப் எடுக்கிறோங்கிறத பொறுத்து அந்த 4 முதன்மை பாடம், அதாவது மெயின் சப்ஜெக்ட் அமையும். தேர்வு அப்படின்னு வர்றப்ப +1 +2ல அரசு பொது தேர்வு. நம்ம 10th எப்படி பப்ளிக் எக்ஸாம் எழுதினோமோ அதே மாதிரி இங்க +1ம் பப்ளிக் எக்ஸாம் தான், +2ம் பப்ளிக் எக்ஸாம் தான். பப்ளிக் எக்ஸாம்ல இங்க 6 சப்ஜெக்டுக்குமான மதிப்பெண் அப்படிங்கிறது, ஒரு சப்ஜெக்டுக்கு 100 மதிப்பெண் வீதம், 6 சப்ஜெக்டுக்கு 600 மதிப்பெண்ணுக்கு நம்ம தேர்வு எழுத வேண்டியது இருக்கும். இங்க வந்து நம்ம செய்முறை உள்ள பாடங்கள், செய்முறை இல்லாத பாடங்கள் அப்படின்னு 2 விதமான பாடங்கள் இருக்கு. அறிவியல் பாடங்கள் எல்லாமே வந்து செய்முறை உள்ள பாடங்களா தான் இருக்கும். மதிப்பெண் எப்படி வந்து அதை பிரிச்சிருப்போம் அப்படின்னா, செய்முறை உள்ள பாடங்களுக்கு இன்டர்னல் 10 மார்க்கு. இந்த இன்டர்னல்ங்கிறது செய்முறை உள்ளது, செய்முறை இல்லாதது எல்லாத்துக்குமே இன்டர்னல் உண்டு. ஒவ்வொரு பாடத்துக்கும் 100 மார்க்ல 10 மார்க் இன்டர்னல்ல வந்துடும். இன்டர்னல்னா ஒன்று நம்ம ஸ்கூல்லயே சில ஆக்டிவிட்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக ஸ்கூல்லயே ஒரு 10 மார்க் நம்ம கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து செய்முறை உள்ள பாடங்களுக்கு செய்முறை 20 மதிப்பெண்ணுக்கு செய்முறை தேர்வுகள் நடக்கும். எழுத்து தேர்வுகள் 70 மார்க்குக்கு நடக்கும். தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது செய்முறை உள்ள பாடங்கள்ல இந்த இன்டர்னல் மார்க், உள்நிலை மதிப்பெண் சொல்றோம் இல்லையா, அந்த இன்டர்னல் மார்க், செய்முறை தேர்வு, இது 2 சேர்ந்து, அதாவது இன்டர்னல் ஒரு 10 மார்க்கு, பிராக்டிகல் ஒரு 20 மார்க்கு, இந்த 30 மார்க்ல 20 மார்க் வந்து நம்ம எடுத்திருக்கணும். தேர்ச்சி விகிதம், குறைந்தபட்ச தேர்ச்சி விகிதம். எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் 70க்கு 15 மார்க் நம்ம எடுத்திருக்கணும். இது வந்து செய்முறை உள்ள பாடங்களுக்கானது. செய்முறை இல்லாத பாடங்கள், அதாவது தமிழ், இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அக்கௌண்டன்சி, காமர்ஸ் மாதிரியான செய்முறை இல்லாத பாடங்கள்ல இன்டர்னல் 10 மார்க்கு, 90 மார்க்குக்கு எழுத்து தேர்வுகள் நடக்கும். தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது மொத்தமா 35 மார்க் நம்ம எடுக்கணும். அதாவது இந்த இன்டர்னல், எழுத்து தேர்வு ரெண்டும் சேர்ந்தாப்புல. இதுல பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு 90 மார்க்குக்கு 25 மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இன்டர்னல் மார்க் ஒரு 10 சேர்த்தோம்னா 35 மார்க் நம்ம மினிமம் பாசிங் மார்க் நமக்கு வந்துடும். அடுத்து இந்த ஒகேஷனல் குரூப் இருக்கு இல்லையா, ஒகேஷனல் குரூப்ல 4 முதன்மை பாடங்கள் இருக்கும். 4 மெயின் சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த 4 மெயின் சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் முழுமையா பிராக்டிக்கல் மட்டுமே இருக்கும். அந்த பிராக்டிக்கல் மட்டும், அதாவது 100 மார்க்குக்குமே பிராக்டிக்கல் இருக்கும். அப்ப எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க 3 பேப்பருக்கு தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஒரு பேப்பர் வந்து கம்ப்ளீட்டா பிராக்டிக்கலா தான் இருக்கும். அந்த பிராக்டிக்கல்ல இன்டர்னல் 25 மார்க்கு, அதுக்கான பிராக்டிக்கல் 75 மார்க்குக்கு அவங்க எழுதணும்.
இதுல வந்து அவங்க எழுதுற ப்ராக்டிக்கல் எக்ஸாம், இது மற்ற சயின்ஸ் ப்ராக்டிகல்ஸ் நடக்கிறப்பவே இந்த ப்ராக்டிக்கல் நடக்கும். அந்த ப்ராக்டிக்கல்ல 75க்கு 20 மார்க்கும், இந்த இன்டர்னல் 25 மார்க் இருக்கு இல்லையா, அதுல 15 மார்க்கும், ஆக மொத்தம் அதுக்கும் 35 மார்க் தான் தேர்ச்சி விகிதம். ஆனா செய்முறை தேர்வுகள்ல 75க்கு 20 எடுத்து நம்ம தேர்ச்சி பெறணும். இது வந்து நம்ம +1 +2 இருக்கிற தேர்வு முறை. மருத்துவம் சார்ந்த படிப்புகளை நம்ம 3 விதமா வகைப்படுத்திக்கலாம். ஒன்னு பொது மருத்துவம், 2வது கால்நடை அறிவியல், 3வது மருத்துவம் சார்ந்த பிற துறைகள். இதுல பொது மருத்துவம் அதாவது ஜெனரல் மெடிசன் அப்படிங்கறதுல MBBS, BDS இது ரெண்டும் நமக்கு நல்லா தெரியும். ஒன்னு பொது மருத்துவர், இன்னொன்னு பல் மருத்துவர். இது இல்லாம இந்திய மருத்துவர்கள், அதாவது இந்திய மருத்துவ முறைகள்ல இப்ப சித்தா, ஆயுர்வேதா, யுனானி அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்திய மருத்துவர்கள் இதெல்லாம் வந்து இந்த பொது மருத்துவத்துல வந்துடும். கால்நடை அறிவியல் அப்படிங்கறதுல BVSC, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, போல்ட்ரி டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி இதெல்லாம் வந்து கால்நடை அறிவியல்லையும். மருத்துவம் சார்ந்த துறைகள் அப்படிங்கறதுல அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே நிறைய சர்வீசஸ் இருக்கு. அது நம்ம வந்து இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகள்ல பத்தி நம்ம டீட்டெயில்டா ஒரு இது பார்ப்போம். அந்த படிப்புகளை பத்தி மட்டும் பார்க்கும்போது நம்ம உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப நம்ம இந்த படிப்புகளை படிக்கிறதுக்கான குரூப்ஸ் என்ன எடுக்கலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். அதனால ஒரு மேலோட்டமா நம்ம வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்குவோம். ரெண்டாவது அதாவது அலைடு ஹெல்த் சயின்சஸ், அடுத்தது வந்து பார்மசி, நர்சிங், பிசியோதெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் மருத்துவம் சார்ந்த துறைகள். இந்த ஒவ்வொரு தலைப்பின் கீழே இப்ப அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னா அது கீழே நிறைய படிப்புகள் இருக்கு. அது என்னங்கிறத நான் விரிவா பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. இப்ப வந்து இந்த படிப்புகள் அதாவது மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கான பாடப்பிரிவுகள் அப்படின்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கிறதுக்கான அடிப்படை கல்வி அதாவது அடிப்படை தகுதி அப்படின்னு இருக்கக்கூடியதுல பாத்தீங்க அப்படின்னா +1 +2ல அவங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல் படிச்சிருக்கணும். இதுதான் நீங்க ஒரு MBBS அப்ளை பண்ணினாலும் இப்ப நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும் போதும் சரி, இப்ப மருத்துவம் அதாவது இப்ப MBBS, BDSக்குலாம் நீட் எக்ஸாம் வேணும். மருத்துவம் சார்ந்த துறைகள் நம்ம சொன்னோம் இல்லையா, பேராமெடிக்கலுக்கெல்லாம் நீட் கிடையாது. அது வந்து நேரடியாக நம்ம +2ல எடுக்கிற மார்க்கை வச்சே நம்ம வந்து அப்ளை பண்ணி அந்த படிப்புகளை படிக்க முடியும். இந்த படிப்புகள் படிக்கிறதுக்கு எந்த படிப்பு படிக்கிறதா இருந்தாலும், அதாவது மெடிக்கல் சம்பந்தமான எந்த படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் சரி, அது பொது மருத்துவமா இருந்தாலும், கால்நடை அறிவியல் மருத்துவமா இருந்தாலும், அல்லது வந்து மருத்துவம் சார்ந்த பிற துறைகள் எது இருந்தாலும் அங்க +1 +2ல அடிப்படையில நம்ம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது இயற்பியல், வேதியியல், உயிரியல் படிச்சிருக்கணும். அதனால +1ல இந்த இயற்பியல், வேதியியல், உயிரியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கக்கூடிய குரூப் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். குரூப் கோடு பாடப்பிரிவு 2503. இதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணிதம். குரூப் கோடு 2601. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி அறிவியல். குரூப் 2602. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மைக்ரோபயாலஜி, இயற்பியல், வேதியியல், உயிரியல், நுண் உயிரியல். குரூப் 2603. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, இயற்பியல், வேதியியல், உயிரியல், உயிர் வேதியியல். குரூப் 2604. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜெனரல் நர்சிங், இயற்பியல், வேதியியல், உயிரியல், பொது செவிலியம். குரூப் கோட் 2605. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், இயற்பியல், வேதியியல், உயிரியல் அண்ட் சத்துணவியல். குரூப் கோட் 2606. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். அடுத்தது வந்து 2607. இந்த குரூப் 2607 பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் ஹோம் சயின்ஸ், இயற்பியல், வேதியியல், உயிரியல், மனையியல். 2608. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல். இந்த குரூப் கோடு 2608ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அதாவது இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல். இப்போ உங்களுக்கு என்ன தோணும்னா இதுல வந்து பயாலஜி இல்ல, ஏற்கனவே நான் வந்து பயாலஜி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, மெடிக்கல் படிக்கணும்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஆனா இந்த குரூப்ல பயாலஜியே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பயாலஜி அப்படிங்கறதே என்னன்னா, அதாவது உயிரியல் அப்படிங்கறதே தாவரவியல், விலங்கியல் இது ரெண்டுத்தினுடைய
ஒரு கூட்டு சப்ஜெக்ட் தான் பயாலஜி. இது நம்ம 10th நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால உங்களுக்கு இதுல எந்த சந்தேகமும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் நான் சொல்றேன், பயாலஜி 2 பிரிவுகளை உள்ளடக்கியதா இருக்கும். ஒன்று வந்து பயோ பாட்டனி, இன்னொன்று பயோ ஜுவாலஜி. அப்போ பயாலஜிங்கிற தலைப்பிலேயே நீங்க 2 உட்பிரிவுகள் அங்க இருக்கும். நீங்க படிக்கிறப்பவே உயிர் தாவரவியல், உயிர் விலங்கியல் அப்படின்னு 2 பாடம் நீங்க படிப்பீங்க. ஆனா இங்க வந்து 2யும் தனித்தனியா படிப்பீங்க. அதனால நம்ம இந்த குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா லாங் வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் வெர்ஷன் பாட்டனி, லாங் வெர்ஷன் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஷார்ட் வெர்ஷன் பயாலஜி வந்து ஷார்ட் வெர்ஷன் பாட்டனி, ஷார்ட் வெர்ஷன் ஜுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நான் சொன்ன இந்த குரூப்புகள்ல எந்த ஒரு குரூப் நீங்க படிச்சிருந்தாலும் நீங்க வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு தகுதி உடையவரா இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பொதுவா நம்ம வந்து ஒரு அண்டர் கிராஜுவேஷன் யூஜி டிகிரி படிக்கணும் அப்படின்னு, ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னாலும் இப்போ இதுல பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, சுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஹோம் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட் காம்பினேஷன்ஸ் இதுல இருக்கு இல்லையா, அந்த குரூப்புகள்ல இருக்கு இல்லையா. நீங்க எந்த குரூப் எடுக்கிறீங்களோ அந்த குரூப்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அது சம்பந்தமான அண்டர் கிராஜுவேஷன், அதாவது வந்து இளகலை பட்டப்படிப்புகளையும் நம்ம படிக்க முடியும். அடுத்த வீடியோல இன்ஜினியரிங் அண்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டட், அதாவது பொறியியல் மற்றும் பொறியியல் சார்ந்த படிப்புகளை படிக்கிறதுக்கான +1ல என்னென்ன குரூப் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம்.